ஹாய். என்னங்க, அரசியல் பரபரப்புலாம் பயங்கரமாக முடிஞ்சிருக்கும். விஜய் நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதல்வராகிவிட்டார். வாழ்த்துக்கள். அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு நடந்த சம்பவங்களில் எல்லாருமே பிரேக்கிங் நியூஸ் பார்த்தே ஒரு வாரம் ஓடி போச்சு. அதில் விஜய் வந்ததுலேருந்து ஆரம்பத்திலேருந்து எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அவருக்கு கிடைக்கக்கூடிய மீடியா ப்ரிவிலேஜ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ ஒரு சில செய்தி ஆசிரியர்கள், ஊடகங்களின் செய்தி ஆசிரியர்கள் அப்படிலாம் இல்லை அப்படி இப்படின்னு எழுதினாலும் எனக்கு இப்போ நடந்த சம்பவங்களே ஒரு கேள்வி இருக்குது. ஆரம்பத்திலேருந்து ஃபஸ்ட்டு திமுக அதிமுக இவங்க கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. சொல்லப்போனால் திமுக இரண்டாவது நாளே நாங்கள் எதிர்க்கட்சி அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அந்த செய்தியில் திமுகலையோ அதிமுகலையோ யாரும் அஃபிஷியலாக வெளியில் சொல்லவே இல்லை இப்படி ஒன்று நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் அந்த செய்தி தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாளைக்கு மேலே அது பேசப்பட்டது. இப்போவுமே நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் அது யாருமே உறுதிப்படுத்தலை. சொல்லப்போனால் கம்யூனிஸ்ட் தலைவர் பேபி பேசுனதை சொல்கிறாங்க. அவருமே அப்படி நான் அந்த இதில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, அது பேசுனதாகவே வச்சுக்கிட்டோம். இவங்க தகவல் புலிகள் மீடியா ஏன்னா தகவலாக தான் சொல்லுவாங்க. எதுவுமே உறுதிப்படுத்தின செய்தியே இனிமேல் வராதுன்னு நினைக்கிறேன். சரி, அதை வச்சுக்கோம். அடுத்து இவங்க கூட்டணி அவங்க கூட்டணி இது மாதிரி நியூஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாமே இவங்க நினைக்கிற தகவல் 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 தான் வந்துச்சு. ஆனால் அதிமுகவுடைய எம்எல்ஏ லீமா ரோஸ் வெளிப்படையாக சொன்னாங்க, அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி வரையும் அதை பற்றி எந்த செய்தியும் வரலை. சொன்னதுக்கு பின்னாடியும் அதை பற்றி யாருமே பேசலை. அடுத்தது, எங்களுடைய எம்எல்ஏக்கள் 10 கோடி கொடுத்தாலும் நீங்கள் போயிடாதீங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. அப்படின்னா எதுவும் நடந்திருக்கனால தானே அப்படி ஒரு செய்தி வெளியிலேயே சொல்கிறாங்க. அது அஃபிஷியலாக அந்த கட்சியிலேருந்தே வருது. அந்த செய்தி அதுக்கு முன்னாடியும் வரல, அதுக்கு பின்னாடியும் அதை பற்றி பேசலை. அடுத்தது, யாருமே எதிர்பார்க்காதது, நமக்கு தான் தெரியாது. நம்ம இந்த மீடியாக்களில் தகவல் எப்போ வரும் பிரேக்கிங் நியூஸ் எப்போ வரும் அப்படின்னு தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்க தான் தகவல் புலிகள் ஆச்சுல. திடீர்னு ஒருத்தர் குறுக்க போகுது நைட்டோட நைட்டாக என் எம்எல்ஏ தூக்கிட்டாங்க அப்படின்னு பிராது கொடுக்குறாரு. எனக்கு என்ன கேள்வின்னா, அவங்க ஏன்னா ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அவங்க எம்எல்ஏ எந்த எம்எல்ஏ அது என்ன பாஜகவில் உள்ள எம்எல்ஏ பேசினாலும் அது அவங்க ஆட்சி அமைக்க வேண்டியது, அது அவங்களோட இது. அது நான் அதை பற்றி அவங்க பேசுனதுலாம் தவறு இல்லை. பட் நாங்கள் நேர்மையாக இருக்கிற அறம் அப்படின்னு பேசுகிற ஊடகங்கள் அந்த தகவல் உங்களுக்கு கசியலையா, அந்த தகவல் கிடைக்கலையா? அதாவது உறுதிப்படுத்தாத செய்திகள் உங்களுக்கு தகவலாக கசியும் பொழுது ஒருத்தட்ட பேசியே இருக்கிறாங்க. அவர் சொல்கிறதுக்கு டிடிவி தினகரன் பேசுகிறதுக்கு முன்னாடி வரையும் அந்த செய்தி வெளியில் ஒரு தகவலாக கூட எந்த மீடியாவிலையும் வரல. அப்போ ஒரு நடந்திருக்கிற ஒரு சம்பவம் உங்களுக்கு தகவலாக வரலை, உங்கள் தகவல் புலிகளுக்கு. அப்போ நீங்கள் என்ன மீடியா, அப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள்? அதுதான் எனக்கு புரியலை. அதுக்கப்புறமா அதை பற்றி பெருசாக பேச பொருளாகலை, வேறு நியூஸ்களை மட்டும் பண்ணுறாங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஊடகங்கள் இன்ஸ்டாகிராம், அதாவது நான் சொல்கிறது அஃபிஷியலாக இருக்க செய்தி ஊடகங்கள், நீங்களும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற வெறும் சோசியல் மீடியாவாகவே இருக்கீங்களோன்னு தோணுது. ஏன்னா அளவுக்கு அதிகமாக ஒரு மீடியா ப்ரிவிலேஜ் விஜய்க்கு கிடைக்குது. அது
எனக்கு தெரிஞ்சு மீடியாவுக்கே நல்லதில்லை நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு கூட அடுத்துன்னு வச்சுக்கலாம். இது மீடியாவுக்கே நல்லதில்லை. கொஞ்சம் இனிமேலாவது பொறுப்பாக இருங்கள். நன்றி.